ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்தசாய் போட்டிக் நம்ம வேலூர்ல எக்ஸ்போ நடத்துறாங்க. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்போஸ்லாம் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். இன்ஸ்டாகிராம்ல நிறைய பார்த்துருக்கேன். ஸோ எப்படி இருக்கும் எக்ஸ்போ அப்படின்ற ஒரு ஆர்வத்தோட தான் இன்னைக்கு போயிருந்தேன். ஸோ காலையில 10:30க்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கூட்டம் வந்துட்டாங்க ஆக்சுவலா. அப்பயே பார்க்கிங்லாம் வந்து ஓரளவுக்கு 2 வீலர் பார்க்கிங்லாம் ஃபுல் ஆயிடுச்சு. அப்புறம் 4 வீலர்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்துச்சு. பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி உள்ள எப்படி இருக்கு கலெக்ஷன்ஸ் அப்படின்ற ஒரே ஆர்வத்துல உள்ள போயிட்டோம். ஸோ உள்ள போகும்போது உங்களுக்கு நல்ல அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நல்லா இருந்தது. என்ட்ரன்ஸ்ல போன உடனே நம்மளுக்கு அந்த ரேட் வைஸா ஒவ்வொரு கேபின் முன்னாடியும் அந்த மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சாரியோட பிரைஸ் என்னன்றது மேலேயே கோட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த கேபின்ல இருக்கிற சாரீஸ்லாம் அந்த ரேஞ்சஸ்ல இருக்கும். ஸோ அந்த நம்ம எந்த ரேஞ்சஸ் சாரி வேணுமோ அந்த கேபின்ல போய் பார்த்துக்கலாம். இல்ல எல்லாத்தையும் நம்ம ஷோ பண்ணி பார்க்கனாலும் பார்க்கலாம். ஸோ எல்லாருமே நந்துகிட்ட வீடியோஸ்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம இன்ஸ்டால பார்த்துப்போம். ஸோ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளா இருந்தது. அரேஞ்ச்மெண்ட்ஸ் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டாஃப்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. ஒவ்வொரு கேபினுக்குமே ஒவ்வொரு ஸ்டாஃப் அலாட் பண்ணியிருந்தாங்க. அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே நீட்டா இருந்துச்சு. ஸ்பேசியஸா இருந்துச்சு முதல்ல. அப்புறம் வந்து உங்களுக்கு சாரி வைஸ் அதாவது மெட்டீரியல் வைஸ் உங்களுக்கு ஒவ்வொரு கேபினா போட்டிருந்தாங்க. இப்ப மல்மல் காட்டன்னா அதுக்கு ஒரு சைட் மட்டும் மல்மல் காட்டன் ஃபுல்லா இருந்தது. ஸோ இதெல்லாம் நான் வந்து இன்ஸ்டால பார்த்த கலெக்ஷன்ஸ் தான். ஸோ நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் தொட்டு ஃபீல் பண்ணி பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய சாரி கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம ரெகுலர் யூஸ்க்கு போடுற மாதிரி சாரீங்க, அந்த மாதிரி சாரீங்க, டெய்லி ஒர்க்கு கேட்டுட்டு போற மாதிரி, ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி சாரீஸ், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ்ல சாரீஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாரும் போட்டோஸ் எடுத்துட்டு இருந்தாங்க நந்து கூட. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு. நம்மளுக்கு அவங்க நந்துசாயில இருந்து போடுற ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதெல்லாம். இது போக எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்துச்சு அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம். ஸோ இங்க பாக்குறவங்க பாக்குறாங்க. மேக்சிமம் அங்கதான் வந்து ரஷ் அதிகமா இருந்துச்சு. லாஸ்ட் ரோல வந்து அதர் ஸ்டால்ஸ் எல்லாமே ஸ்டால் போட்டிருக்காங்க. அதுல ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் இதை விட நல்லாவே இருந்ததுன்னு தான் சொல்லணும். சூப்பரா இருந்துச்சு அங்க. பட் மேக்சிமம் எனக்கு வந்து ஸ்டால் புக் பண்ணவங்க நந்து கிட்ட சேல்ஸ் ஆகுறதுக்கு எவ்வளவு சேல்ஸ் ஆகுதோ அதுக்கு ஈக்குவலா ஸ்டால் புக் பண்றவங்க கிட்ட சேல்ஸ் ஆச்சு. அது வந்து ரொம்ப ரஷ் தான். ஆர்விட்டா ஆர்கானிக் வந்து நிறைய இன்ஸ்டாகிராம் ரீல்ல பாத்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நேர்ல அவங்க ஸ்டால்ல போய் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வெரைட்டிஸா இருந்துச்சு. நம்ம வந்து பூண்டு மிளகு குழம்பு மட்டும் தான் பார்த்திருக்கோம். ஸோ அது இல்லாம நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் வச்சிருந்தாங்க. ஸோ ஸ்டாக்ஸ் எல்லாமே இருந்துச்சு. அப்புறம் வந்து பிளாசம் பர்ட்ஸ் ரொம்ப ஆனா ரஷ், உள்ள போகவே முடியல. அங்க அவங்க மேபி ஸ்டால் போட்டிருந்த இடம் தான் தப்புன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ அந்த கார்னர்ல கொடுத்துருந்ததுனாலயோ என்னவோ ஆறு வீட்டை பக்கத்துலயே இருந்தாங்க. ஸோ ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா லக்கி ஸ்கூப் கேம்ஸ், அதுக்கடுத்து ஹேண்ட்பேக்ஸ் ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியில இருந்ததுங்க. நம்ம டச் அண்ட் ஃபீல் பண்ணி ப்ரீமியம் குவாலிட்டி ஹேண்ட்பேக்ஸ் வந்து வாங்கிக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. குவாலிட்டி வைஸ் பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். குவாலிட்டி நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த கலெக்ஷன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்களோட ஃபுல்லா ப்ரீமியமா இருந்தது. அப்புறம் நம்ம நார்மலா வந்து கிளிப்ஸ் இதெல்லாம் இருந்தது. இவங்க வந்து கிட்ஸ் வேர் வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களோட கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நியூ பார்ன் டு ஒரு 5 இயர்ஸ் வரைக்கும் இவங்க கலெக்ஷன்ஸ் நிறைய வச்சிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து இவங்க கிட்டயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா வேஃபர்ஸ் அண்ட் தென் இது பபிள் டீ. வெளியில வந்தோம்னா நம்மளுக்கு செம்ம கலெக்ஷன்ஸ் இருந்துச்சுங்க. இந்த இடம் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இங்கேதான் நம்ம நிறைய ரஷ்ஷும் இருந்தது. அந்த லாஸ்ட் ஷோ தான் பயங்கர ரஷ். ஸோ இவங்க கிட்ட கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. கொஞ்சம் அஃபோர்டபுளாவும் கொடுத்தாங்க. 350க்குலாம் நல்ல ஒரு நெக் செட்ஸ் கிடைச்சது. ஸோ இவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சிதம்பரம் கோல்ட் கவரிங் ரொம்ப கலெக்ஷன்ஸ் வைஸ் நல்ல வாஸ்ட் கலெக்ஷன்ஸ், நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க இவங்க தான்.
நிறைய கலெக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா செயின்ஸ், இயரிங்ஸ், பேங்கிள்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இவங்க கிட்ட அதிகமா இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லிங் கவுண்டர் பயங்கர கூட்டம். எவ்வளவு கூட்டம் பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 11-12 இருக்கும். ஸோ ஒரு சோடா குடிச்சிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு திரும்பவும் ஒரு ஷாப் ஒரு ரவுண்ட்ஸ் வந்தோம். அப்பதான் ஆரோவிட்டா மேம பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஸோ ரீல்ஸ்லயே பார்த்துட்டு அவங்கள நேர்ல பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தது. ஏன்னா அவங்களை ஏன் பிடிக்கும் அப்படின்னா அவங்களோட மோட்டிவேஷனலா பேசுவாங்க. அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப அந்த மாதிரி யாருக்கும் ரொம்ப ஃபேன்ஸாலாம் இருந்தது இல்ல. பட் ஆனா அவங்களோட அந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால அவங்க பார்த்தோன்னே ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ செக்ஷன்ஸ் திரும்ப ஒரு ரவுண்ட்ஸ் இருந்தோம். சாரீ செக்ஷன்ஸ்ல வேற என்னென்ன இருக்கு அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். நல்லா இருந்தது சாரீஸ், ஓரளவு ஓகே, பரவாயில்ல, என்னை பொறுத்த வரைக்கும் ஓகே அப்படின்னு தான் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா குர்த்திஸ் அப்படி ஃபுல் செட்டு, 3 பீஸ் செட்டு, 2 பீஸ் செட்டு, குர்த்திஸ் டாப்ஸ் மட்டும் அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் போட்டிருந்தாங்க. இந்த சைடு ஓகே, நிறைய பேர் வந்திருந்தாங்க. இங்கேயும் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே மென்ஸ் வேர்ல டிஷர்ட்ஸ் இருந்துச்சு. ஸோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சா பிறகு வெளியில 1:30க்குலாம் பாத்தீங்கன்னா பார்க்கிங் ரொம்பவே ஃபுல் ஆயிடுச்சு. எல்லாமே சரி கூட்டமா இருந்தது. ஸோ ஆல் ஓவர் ஷாப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருந்தது. தேங்க்யூ.